This is Satya from Yogitya Academy. கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு, தமிழ்ல இருக்கிற சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நிறைய டைம் இந்த குழந்தைங்க தமிழ் படிக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அடிப்படை தமிழ் பேசிக் லேர்னிங் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சின்ன வயசுல அழகா அவங்க எழுதிடுவாங்க, எல்லா எழுத்தையும் அழகா சொல்லுவாங்க, எழுதிடுவாங்க அப்படின்னு. நான் குழந்தைங்களோட உட்கார்ந்து கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன்னு எழுதிடுவாங்க. ஈன்னு சொல்லிட்டே எழுதிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தைகிட்ட எந்த எழுத்து ஊ அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல தெரியாது. ஆனா ஆ டு அக்கு வரைக்கும் கடன்னு எழுதிடுவாங்க. கா டு இன்னு வரைக்கும், கா டு நா வரைக்கும் எழுதிடுவாங்க. இக் டு இன்னு வரைக்கும் எழுதிடுவாங்க. எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. ஆனா எந்த எழுத்தோட சத்தம், எந்த எழுத்தோட சத்தம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும். ஆனா சில குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஈன்னு சொல்லி அந்த லெட்டரை அழகா ரவுண்ட் பண்ணிடுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த எழுத்து, இந்த சத்தம் நீங்க சொல்லிட்டே வரும்போது ஆ ஈ ஊ ஏன்னு இங்க வருவாங்க, இங்கே வந்துருவாங்க ஊன்ட்டு. ஸோ இவங்க சீக்வன்ஸா சொல்ல தெரியும், சீக்வன்ஸா எழுத தெரியும். ஆனா இந்த எழுத்து தான் இதுக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி குழந்தைங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க கஷ்டப்பட மாட்டாங்க, தமிழை ரொம்ப ஈஸியா படிப்பாங்க.